நீங்க எதுக்காக இதெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? எங்க அப்பாட்ட கொடுங்க, எங்க அப்பா கொண்டு வருவாங்க. உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? என்ன சிரமம்? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. எங்க நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. நீங்க கொடுக்கறது அப்போ என்ன யாருன்னு உனக்கு தெரியல, அப்படித்தானே? அதைத்தானுங்க இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன். நான் கொடுத்தா அந்த கஞ்சியை குடிக்க மாட்டேன். தெரியாதவங்க கையில எப்படிங்க குடிக்க முடியும்? பாரியா, என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. சும்மா சும்மா தெரியாது தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, ஏற்கனவே மண்டை பொழந்திருக்கு. சொன்னதே சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, இன்னும் 2 பொழந்து எடுத்துருவேன் பாத்துக்க. ஐயோ என்ன ஐயோ? இல்ல என்ன ஐயோன்னு கிட்டு இருக்க? நான் ஆஸ்பத்திரியில சேர்த்ததுல இருந்து கண்ணு முடிச்சு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு நான் யாருன்னு தெரியாதா? எங்க என்னங்க பேஷண்ட் கிட்ட இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படியா பேசுறது? எப்படி பேசுறது? இதுக்கு மேலே உன்கிட்ட என்னால அழுது அடைஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. இனிமே வெட்டு 1 துண்டு 2 தான். வெட்டு 1 துண்டு 2? ஆமா. இதுக்கப்புறம் உனக்கு என்ன ஞாபகம் இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி, உனக்கு நான் தான் பொண்டாட்டி. பொண்டாட்டியா? என்னங்க சொல்றீங்க? எனக்கு கல்யாணமே ஆகல. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சொன்னேன். நான் வேணாம்னு சொல்ல, என் பின்னாடி வந்து உருகி உருகி பொண்டாட்டி பொண்டாட்டின்னு லவ் பண்ணிட்டு இப்ப என்ன யாருன்னு தெரியல நான் சொல்றேன். நிஜமாவே தெரியலங்க. என் கூட டூயட்ல ஆடுனியே, அது ஞாபகம் இருக்கா? டூயட்டா? நானா? உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? என்னையே ஞாபகம் இல்ல. என் கூட பேக்ரவுண்ட் பிஜிஎம் போட்டு ஆடுனதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கும்? பேக்ரவுண்ட் பிஜிஎம் போட்டு நான் ஆடுனேனா? என்ன உங்க தாத்தாவா ஆடுனாரு? என்னங்க நீங்க என்னென்னமோ சொல்றீங்க? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைங்க. அதைத்தானே அவ்வளவு நேரம் பாட்டா பாடிக்கிட்டு இருக்க. உனக்கு ஞாபகம் இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த ஜென்மத்துல நான் தான் உனக்கு பொண்டாட்டி. ஐயோ என்ன ஐயோன்னு சொல்லிட்டு இருக்க? என்னங்க உங்களை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குங்க. நீங்க வேற பொண்டாட்டி கிண்டாட்டின்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? நான் எதுவுமே நினைக்கலையேங்க. ஓஹோ அப்படியா? இதுக்கு முன்னாடி நான் என்னைய நினைச்சிட்டு இருக்கேன்னு கேக்குறப்ப ஒன்னத்தான் நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல. நீ நானா? என்ன நாயா? எனக்கு அதெல்லாம் சுத்தமா ஞாபகமே இல்லங்க. உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக நான் என்ன வீடியோவே எடுத்து வைக்க முடியும்? எனக்கு எப்படியா தெரியும் இப்படி எல்லாம் நடக்கும்னு? இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா ஒரு படமே எடுத்து வச்சிருப்பேன். படமா? ஆமா படம் தான். சரி இப்ப பேசுறத விட்டுவிட்டு இப்ப என்ன சின்ன கஞ்சியை குடி. எனக்கு வேண்டாம். ஏன் வேண்டாம்? இப்படி டெரரா மூஞ்சி வச்சுக்கிட்டு கஞ்சி குடினா பச்சை குழந்தை கூட குடிக்காது. நான் எப்படி குடிக்கிறது? ஓஹோ உனக்கு அப்படி வேற நினைப்பு இருக்கா? உனக்கு இப்படி மாத்தி வச்சிருந்தா உள்ள போகாது. அப்ப நான் எப்படி மூஞ்சி வைக்கணும்னு சொல்றேன்? சிரிச்ச மாதிரி வச்சு கொடுங்க, குடிக்கிறேன். ஆமா இவர் பெரிய பச்சை குழந்தை, சிரிச்ச மாதிரி இருந்தா குடிப்பாரு. போதுமா? இப்ப என்னச்சு இந்த கஞ்சியை குடி. ஏங்க இதுக்கு அதுவே பரவாயில்லங்க. தலை அடிப்படவோ குசும்பலம் கூடி போச்சுன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லையேங்க. வாய தரங்க. பரவாயில்லங்க. வாய துறையா? ஏங்க உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? சொல்லுங்க, கேட்கவா? கேளுங்க. உண்மையாவே நீங்களும் நானும் லவ் பண்ணாம என்ன? ஆமா. ஏங்க பேசாம சாப்பிடுங்க. பேசாம சாப்பிட்டா தானே உள்ள போகும். போதுங்க. 3 வாய் கூட வாங்கலாம், அதுக்குள்ள என்ன போதும்? இல்ல எனக்கு போதும். இல்ல சாப்பிட்டா தானே உடம்பு தெம்பாகும், சீக்கிரமா வீட்டுக்கு வர முடியும். இன்னும் 2 வாய் சாப்பிடுங்க. இல்ல போதும். சின்ன பிள்ளை மாதிரி உடம்பு பிடிக்கிறது. நான் ஒண்ணு கேட்கவா? தான் கேளுங்கன்னு சொல்லிட்டேனே. உண்மையாவே நீங்களும் நானும் காதலிச்சோமா என்ன? ஏன் இந்த கேள்வி திடீர்னு? எல்லாரும் சொன்னாங்கல்ல, எத்தனை பேர் சொன்னாங்க. என் அண்ணி, என் அம்மா, என் அண்ணன், டாக்டரே சொன்னார். இதுக்கப்புறமும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்ல, அப்படித்தானே? இல்லங்க நான் அப்படி சொல்ல வரல. வேற எப்படி சொல்ல வரீங்க? இல்லங்க இது வரைக்கும் நான் எந்த பொண்ணையும் லவ் பண்ணது இல்ல. ஆமா நான் டெய்லி ஒருத்தனை லவ் பண்ணிட்டு வரேன் பாத்தீங்களா? ஐயோ நான் அப்படிலாம் சொல்ல வரலங்க. நான் யாரையும் லவ் பண்ணலன்றத விட என்னத்தான் யாரும் லவ் பண்ணது இல்ல. அங்க சிரிக்காதீங்க. என்னங்க திரும்ப திரும்ப சிரிக்கிறீங்க? இல்ல நீ டெரர் பீஸ்ன்னு நினைச்சேன், இப்படி டம்மி பீஸா இருக்கியா? என்னங்க இப்படி சொல்றீங்க? எப்படியா சொல்றது? இல்லங்க எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நீங்க வேற ரொம்ப அழகா சூப்பரா இருக்கீங்களா? என்னங்க என்னாச்சு? ஏன் முகம் மாறிடுச்சு? என்னையா என்கிட்ட விளையாடுறியா? இல்லங்க நான் விளையாடலாம் இல்ல, நிஜமா தான் சொல்றேன். ரொம்ப அழகா இருக்கீங்க, என்ன நல்லா பாத்துக்கிற வேலை செய்யறீங்க, என்கிட்ட உரிமையா பழகுறீங்க. ஏங்க
உண்மையாவே எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிருவீங்களாங்க? நாங்க நான் ஏதாவது தப்பா கேட்டுனாங்க, தப்பா கேட்டிருந்தா மன்னிச்சிருங்க. ஐயோ, ஏயா இப்பெல்லாம் பேசுற? இப்படிலாம் பேசி என்ன கஷ்டப்படுத்தாதயா. என்ன நீ மறந்துட்டேன்றதுக்காக உன்னை நான் விட்டுட்டுலாம் போக முடியாது. நீ வேணா என்ன மறந்துருக்கலாம், ஆனா நான் உன்னை மறக்கல தெரியுமா? என்னைக்கு இருந்தாலும் நீதாயா எனக்கு. என்னோடு வாழ பிறந்தவளே, என்னுயிரின் மூத்தாய் கலந்தவளே, உன்னோட இருக்கும் என்னுயிரே, உன் பாசமும் எளிதிலானே. அப்போ என்ன விட்டுற மாட்டீங்க அப்படித்தானே? ஆஹா, உன்னை என்னைக்கும் நான் விடவே மாட்டேன். இதை நான் எப்படி நம்புறது? ஐயோ, இதுக்காக நான் பத்திரம் எழுதி கையெழுத்தாயா போட்டு தர முடியும்? நீங்க அதெல்லாம் பண்ண வேணாம். வேற என்ன பண்ணணும்? நான் உங்களை நம்பணும்னா நீங்க எனக்கு ஒண்ணு தரணும். என்ன தரணும்? நீங்க என்ன லவ் பண்றது உண்மைதானே? ஆமையா. அப்போ என் கன்னத்துல ஒரு முத்தம் கொடுங்க பாப்போம். முத்தமா? ஆமா. என்னைய நீ இப்படி எல்லாம் கேக்குற? நீங்க என்ன காதலிக்கிறது உண்மைனா, என்ன விட்டுட்டு போக மாட்டீங்கன்றது உண்மைனா, அப்போ நான் கேட்டதை கொடுங்க. இது என்ன புது டெக்னிக்கா இருக்கு? புது டெக்னிக்கோ பழைய டெக்னிக்கோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உங்களை மறந்துட்டேன். நீங்க என்ன காதலிக்கிறேன்னு சொல்றீங்க. நான் உங்களை எப்படி நம்புறது? நான் கேட்டதை நீங்க கொடுத்தாதான் நான் உங்களை நம்புவேன், இல்லைன்னா நம்ப மாட்டேன். நான் இப்படி எல்லாம் விழுந்து விழுந்து கவனிக்கிறேனே, இதே உனக்கு தெரிய வேணாம். நர்ஸ் தான் என்ன நல்லா பாத்துக்கிறாங்க, அதுக்காக நர்ஸ் என்ன காதலிக்கிறாங்கன்னு அர்த்தமா? மண்டல் அடிபட்டதுல மண்டை கலங்கிருச்சா உனக்கு? ஆ? ஆமா ஆமா, அப்படித்தான் எனக்கு தோணுது. அதனாலதானே நீ என்னையும் மறந்துருக்க, சுத்தி இருக்க எல்லாத்தையும் மறந்துருக்க. பழச தவிர உனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. அதனால நீ இப்படித்தான் பேசுவ. ஏங்க, நான் கேட்டதை நீங்க கொடுத்தாதான் நீங்க என்ன காதலிக்கிறீங்கன்னு நான் உங்களை நம்ப முடியும். யோ, இப்படி எல்லாம் பேசக்கூடாதியா, இது ஆஸ்பத்திரி. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நான் என்ன லிப் டு லிப்பா கேட்க? கன்னத்துல மெயினா கூட வேணாம், ஒரு வாரத்துல எங்கேயாவது கொடுங்க. என்னாச்சு இந்த ஆளுக்கு? இந்த ஆளு இப்படி எல்லாம் பேச மாட்டாரு. யோ, நீ பேச விதமே சரியில்லைன்னு எனக்கு தோணுது. அதெல்லாம் பரவாயில்ல. பரவாயில்ல? ஆமா பரவாயில்ல. ஐயா, ஏதோ இலையில ஒரு ஓரமா உப்பு வைங்கன்ற மாதிரி ஓரமா முத்தம் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க நீ. அப்ப அது வந்து பேசிக்கிட்டே இருக்கீங்களே தவிர எனக்கு எதுவும் நீங்க கொடுத்த மாதிரி தெரியல. அதனால நீங்க என்ன லவ் பண்ணல, என்ன ஏமாத்துறீங்களோன்னு எனக்கு தோணுது. அப்படிலாம் இல்லையா, நம்பியா? அதெல்லாம் முடியாது. எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா தான் நான் நம்புவேன். ஐயோ, இந்த ஆளோட என்ன வம்பா போச்சு? வேற யாராவது இருக்காங்களா? அதெல்லாம் யாரும் இல்ல, நீங்க தைரியமா கொடுக்கலாம். என்கிட்ட முன்ன பின்ன இப்படி எல்லாம் கேட்டது கூட இல்லையா? இப்ப என்ன திடீர்னு? திடீர்னு தான் நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். திடீர்னு தான் நீங்க என்ன லவ் பண்றேன்னு சொல்றீங்க. அதனாலதான் திடீர்னு முத்தம் கேக்குறேன். ஐயோ, இந்த ஆளு மண்டை குழம்பி மெண்டல் ஆயிட்டாரா? இதுவா இருந்தாலும் இதுக்கப்புறம் ஒன்னும் பண்ண முடியாது. என்ன பண்ணி தொலைக்கிறது? கேட்டதை கொடுத்து தானே ஆகணும். திரும்பி தொலைஞ்சிட்டேனே. கமான் கமான், சீக்கிரம், எனக்கு ரெஸ்ட் எடுக்க டைம் ஆயிருச்சு. பாரியா, நீ கேக்குறதுலயும் தப்பு இல்ல, நான் குடுக்கறதுலயும் தப்பு இல்ல. இத மட்டும் வெளியே யார்கிட்டயாச்சும் நீ சொல்லு வச்சுக்க, உன் குறவளைய கடிச்சு துப்பிடுவேன் பாத்துக்க. அதெல்லாம் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீ சொல்லித்தான் பாரு, அப்புறம் இருக்கு உனக்கு. சொல்ல மாட்டேங்க, சீக்கிரமா வாங்க, என் கண்ணா வெயிட்டிங்ல இருக்கு. உன்னருகில் நான் இருக்க, என்னருகில் நீ இருக்க, அக்கம் பக்கம் எதுவும் தேவையில்லையே. உன் கண்கள் என்னை பார்த்திருக்க, காதல் கொண்ட நீ அழைக்க, அச்சம் வைக்கும் இனி எங்க எனக்கு இல்லையே. ஏங்க, வெக்கப்படுறீங்களா? போங்க. போதுமே. ஏங்க, உண்மையா சொல்லுங்க, வெக்கம் தானே படுறீங்க? ஐயோ இல்ல. ஏங்க, நீங்க வெக்கப்பட்டா கூட அழகா இருக்கீங்க. உண்மையா சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி நான் இப்படி எல்லாம் கேட்டதில்ல. கேட்டதே இல்ல. ஓ, அப்ப நமக்குள்ள இந்த மாதிரி ரொமான்ஸ் எல்லாம் நடந்ததே இல்லையா? இல்ல. இனிமே நடக்கும். பிரிவினை ஏது இணைந்து பாடும்போது நான் கூட உங்களை என்னமா நினைச்சேன், ஆனா நீங்க சரியான ஆளாத்தான் இருக்கீங்க. சரியான ஆளுனா பழச மட்டும்தான் மறந்துருக்கீங்களே தவிர மத்ததெல்லாம்
மத்ததெல்லாம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இதுக்கு மேல எனக்கு என்னங்க வேணும்? அழகான பொண்ணு, என்ன நல்லா பாத்துக்கிற பொண்டாட்டி, அக்கறையா உரிமையா பாத்துக்கிறீங்க. உங்களை தவிர வேற எனக்கு என்னங்க வேணும்? உண்மையாவா சொல்றீங்க? ஆமாங்க. அப்ப என்ன ஞாபகம் இல்லைன்னு சொன்னீங்க. ஞாபகம் இல்லைன்னா என்னங்க, உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கு? இது போதாது, இந்த காலத்துல எந்த பொண்ணுங்க இப்படி எல்லாம் இருக்கும்? நான் உங்களை மறந்துட்டேன், போனா போட்டு கலட்டி விட்டுலான்னு நினைக்காம என்ன நல்லா பாத்துக்கிறீங்களே. இதுக்கு மேல எனக்கு வேற எதுவுமே வேணாங்க. நீங்க மட்டும் எனக்கு போதும், கடைசி வரைக்கும் என் கூட என்னோட. காலங்கள் போன போதும் வானத்தை போல வாழும் இது மாறாது மறையாது அன்பே. என்ன மதினி, நான் சொன்ன மாதிரி உனக்கு ஆம்பளை பிள்ளை தான் பிறந்திருக்கு போல. ஆமா ஜோதி, ஆம்பளை பிள்ளை தான் பிறந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நீதான் ஜோதி. நீ மட்டும் என்ன கரெக்டான நேரத்துல ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வரலன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஐயோ மதினி, ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? சிங்க குட்டி பிறந்திருக்கு, இதை நினைச்சு சந்தோஷப்படுவியா? இப்ப போய் கண்டதெல்லாம் பேசிக்கிட்டு. இன்னைக்கு இருந்தாலும் நான் உனக்கு நன்றி கடன் பட்டுத்தானே இருக்கேன் ஜோதி. இப்படிலாம் பேசாத மதினி. அப்படியே உனக்கு எனக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சுன்னா, எனக்கு ஒரு குழந்தை பார்க்க மாத்தியா? அதுவும் பொம்பளை பிள்ளையா பிறந்துச்சுன்னா உன் மகனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிரு. எனக்கு வேற என்ன வேணும்? இதை விட்டு எனக்கு வேற என்ன வேலை? நீ மட்டும் எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய மருமகளா பெத்து கொடு ஜோதி, அது போதும் எனக்கு. நீ ஏன் வேணாண்ட சாமின்னு சொல்ற அளவுக்கு என் பையனை விட்டு உன் பொண்ணு எப்படி லவ் பண்ண வைக்கிறேன்னு பாரு. எப்படி இருக்கீங்க பவானி? ஐயோ, இந்த ஆளா? நல்லா இருக்கேன் டாக்டர். பெயின் ஏதாவது இருக்கா? இருக்கு, ஆனா ரொம்ப இல்ல டாக்டர். சரி, ஓகே, ஃபைன். குழந்தை எப்படி இருக்கு? குழந்தையெல்லாம் நல்லா தான் டாக்டர் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.